வெடித்தது, முழு ஊருக்கும் தண்ணீர் வந்தது. ஊரில் யாரும் இல்லை, கட்டிடங்கள் இல்லை. எங்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்வு சகோதரர்களே, ஊரே அழிந்து விட்டது. யார் நினைத்தார்கள்? أم حسبتم أن تدخلوا الجنة ولما يأتكم مثل الذين خلوا من قبلكم مستهم البأساء والضراء وزلزلوا حتى يقول الرسول والذين آمنوا معه متى نصر الله ألا إن نصر الله قريب صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم حفت الجنة بالمكاره وحفت النار بالشهوات صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜுமாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதல் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையை ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் தந்திருக்கின்றார். இந்த உலக வாழ்க்கையை பிரயோஜனமாக கழித்து சாதித்த சமூகமும் இருக்கிறார்கள். அதே சமயம் இந்த உலக வாழ்க்கையை நாசமாக்கி அழிந்த சமூகமும் இருக்கின்றார்கள். இரண்டு வகையான மனிதர்களை உலகத்தில் எங்களுக்கு உங்களுக்கு பார்க்கலாம். கடந்த காலங்களில் சகோதரர்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை என்பது அது 70 80 எங்களுக்கு தாண்ட முடியாது. அஅமார் உம்மதி மா பைன 60 வ 70 சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய உம்மத்துடைய ஆயுள் காலம் 60க்கும் 70க்கும் மத்தியில் உள்ளதுதான். வகலீல், சிலர் தான் இந்த 70 எல்லாம் தாண்டுவார்கள். இந்த 60-70 ஆண்டுகளுக்குள் சாதித்தவர்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். இந்த 60-70 ஆண்டுகளை நாசமாக்கியவர்கள் என்ற ஒரு கூட்டமும் இருக்கின்றார்கள். சாதித்தவர்கள் சகோதரர்களே சாதித்து கொண்டே இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த உலகத்தை விளையாட்டாக எடுக்கவில்லை. இந்த உலகத்தில் சாதித்தவர்கள் யாரும் இந்த உலகத்துடைய எதையும் விளையாட்டாக அவர்கள் எடுக்கவில்லை.
அவர்களுக்கு விளையாடுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அவர்களுக்கு நல்லவர்கள் கிடைத்தார்கள். அவர்களுக்கு நல்ல சூழல் கிடைத்தது. அவர்களுக்கு நல்ல மனைவி கிடைத்தால், அவர்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைத்தார்கள். அவர்களுக்கு நல்ல பிள்ளைகள் கிடைத்தன. அவர்கள் வாழ்ந்த ஊர்கள் நல்ல ஊர்களாக இருந்தது. அவர்களுக்கு நல்ல தலைமத்துவம் கிடைத்தது. அவர்கள் உலமாக்களுடைய வழிகாட்டலில் வாழ்ந்தார்கள். அதனால் சாதித்தார்கள். யாரெல்லாம் அழிந்தார்களோ, அழிந்த சமூகங்களுக்கு சகோதரர்களே, முதலாவது அவர்களின் பிறப்பு சரியாக அமையவில்லை. அவர்களுடைய நண்பர்கள் சரியாக அமையவில்லை. அவர்களுடைய குடும்பங்கள் சரியாக அமையவில்லை. அவர்களுடைய மனைவி ஒரு கெட்டவள் அமைந்தால், அவர்களுடைய நண்பர்கள், வழிகாட்டிகள் எல்லாமே கெட்டவர்களாக மாறியது. வாழ்க்கையில் அவர்கள் தோத்தார்கள். வாழ்க்கை நாசமாகியது சகோதரர்களே. வாழ்க்கை மாத்திரமல்ல நாசமாகியது, செல்லும் இடமெல்லாம் நாசம். கபர் நாசம், மஹ்ஷர் நாசம். அதனால் கண்ணியமிக்க சகோதரர்களே, எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்க்கையில் சாதிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். வாழ்க்கையில் எஞ்சி இருப்பது ஒரு நாளாக இருக்கலாம், சில சமயம். வாழ்க்கையில் எஞ்சி இருப்பது ஒரு வாரமாக இருக்கலாம். வாழ்க்கையில் எஞ்சி இருப்பது ஒரு வருடமாக இருக்கலாம். சென்ற கிழமை லிபியாவில் உள்ள மக்கள் நினைக்கவில்லை 100 ஆண்டுகள் வாழ்வோம் என்று கனவு கண்டார்கள். லிபியாவிலே தர்னா என்ற இந்த ஊர் இருக்கிறதே, இந்த ஊர் மக்கள் சென்ற வாரம் வெள்ளிக்கிழமை ஜும்மாவிலே நினைத்திருப்பார்களா, அடுத்த வெள்ளிக்கிழமை நமது ஊரில் இருக்கும் அனைவர்களும் அழிவார்கள் என்று கனவு கண்டிருப்பார்களா? சென்ற வெள்ளிக்கிழமை அவர்கள் ஜும்மா தொழுதிருப்பார்கள், சாப்பிட்டிருப்பார்கள், கூட்டாளிமார்களோடு பேசிக் கொண்டிருந்திருப்பார்கள். அவர்கள் நினைக்கவில்லை மௌத்தாகுவதென்றால் ஒருவர் மௌத்தாகுவார், 2 பேர் மௌத்தாகுவார், 3 பேர் மௌத்தாகுவார், அவ்வளவுதானே. எப்பயாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ஒரு ஊர் அழிந்ததை? ஒரு ஊர் அழிந்ததை சகோதரர்களே. ஊரில் யாரும் இல்லை. 2 அணைக்கட்டுகள் வெடித்தது, முழு ஊருக்கும் தண்ணீர் வந்தது. ஊரில் யாரும் இல்லை, கட்டிடங்கள் இல்லை. எங்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்வு சகோதரர்களே. ஊரே அழிந்து விட்டது. யார் நினைத்தார்கள்? அதில் சிந்தித்தார்களா? நாங்கள் எவ்வாறு வாழ்கிறோம்? பணத்தை பற்றி சிந்தித்தார்கள், படிப்பை பற்றி சிந்தித்தார்கள், அரசியலை பற்றி சிந்தித்தார்கள். சிந்திக்கவில்லை என்ன நடக்கப் போகிறது சமூகத்துக்கு. சகோதரர்களே, மொரோக்கோவிலே, இது லிபியாவிலே, மொரோக்கோவிலே ஆயிரக்கணக்கான மக்கள் இன்று வரை பாதையில் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மொரோக்கோ மக்கள் நினைத்தார்களா இந்த கட்டிடங்கள் விழுமா? இந்த கட்டிடங்கள் சரியான அத்திவாரங்களில் கட்டப்பட்ட கட்டிடங்கள், மொரோக்கோவுடைய கட்டிடங்கள். சகோதரர்களே, அனைத்து கட்டிடங்களும் விழுந்து, நேற்று முந்தநாள் பார்த்திருப்பீர்கள், மக்கள் எல்லாம் பெண்கள், பிள்ளைகள், பெட்ஷீட் மாத்திரம்தான் உடைமை, சொத்து, வேறொன்றும் இல்லை. நினைக்கவில்லை யாரும் என்ன நடக்கப் போகிறது. சகோதரர்களே, இதே நிலைமைதான் எங்களுக்கும், யாருக்கும். நாங்கள் நினைப்பதல்ல. இன்று வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு வந்திருக்கிறோம், தொழுகிறோம். அல்லாஹ் யஃஅலு மா யஷா, நாடியதை செய்யக்கூடியவன் தான் அல்லாஹ். சகோதரர்களே, அல்லாவை கோவிக்க வைத்து விடக்கூடாது. அல்லாவை கோவிச்சிட்டோம், அல்லாஹ் அழித்திடுவான்.
நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தை அல்லாஹ் அழித்தது எவ்வாறு? வெள்ளத்தால் அழித்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தை அல்லாஹ். வானத்தாலும் பூமியாலும் தண்ணீர் வந்தது, சமூகம் அழிந்தது. ஆதை எவ்வாறு அழித்தான், சமூதை எப்படி அழித்தான்? அல்லாஹ் சொல்கிறான், வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் வஷ்ஷஃப்இ வல் வத்ர் வல்லைலி இதா யஸ்ர் ஹல் ஃபீ ذلك قسم لذي حجر ألم تر كيف فعل ربك بعاد إرم ذات العماد التي لم يخلق مثلها في البلاد وثمود الذين جابوا الصخر بالواد وفرعون ذي الأوتاد الذين طغوا في البلاد فأكثروا فيها الفساد فصب عليهم ربك سوط عذاب إن ربك لبالمرصاد. எங்கட பிரச்சனை சாப்பாட்டு பிரச்சனை, எங்கட பிரச்சனை விளையாட்டு பிரச்சனை, தெரியாத பிள்ளைக்கலைகள் தானே. எங்களுக்கு ஒரு எதில் பிரச்சனை படணும் என்று தெரியாது. எங்களை சாப்பாட்டுக்கு கூப்பிடாட்டி எங்களுக்கு கோபம் வருது. எங்கட பிரச்சனை சாப்பாடுகள் அல்ல, எங்கட பிரச்சனை விளையாட்டு அல்ல, எங்கட பிரச்சனை வேற இடத்துல இருக்குது. சகோதரர்களே, பாடம் படியுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், வல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர், 10 இரவுகள் மீது சத்தியமாக, வல்லைலி இதா யஸ்ர், கடந்து சென்ற இரவு இருக்குது, நேற்றிரவு வெள்ளி இரவு கடந்து விட்டது, கடந்த இரவின் மீது சத்தியமாக, வல்லைலி இதா யஸ்ர் ஹல் ஃபீ ذلك قسم لذي حجر. புத்திசாலிகளுக்கு இதில் அல்லாஹ் சொல்றான், இந்த சத்தியத்தில் படிப்பினை இருக்கிறது. யோசிங்க கொஞ்சம், என்ன யோசிங்க. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு முன்னால உலகத்தில் பல சமூகத்தினர்கள் சாதிக்க தெரியாமல் அழிந்து விட்டார்கள், அவர்களை போல ஆயிடாது. உங்களுக்கு முன்னால பல சமூகத்தினர்கள், பல அரசியல்வாதிகள், பல படித்தவர்கள், பல பலசாலிகள் அழிந்து விட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள், இவர்களை போல ஆயிடாது. அல்லாஹ் முதல் சமூகமாக சொல்றான், யார் தெரியுமா? அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத் இரம ذاتில் இமாத் அல்லதி லம் யுக்லق மிஸ்லுஹா ஃபில் பிலாத். முதலாவது சமூகம் ஆத். ஆதண்டா இன்னைக்கு நீங்க 100 வருஷம் ஜிம்முக்கு போனாலும் ஆதுடைய ஒருவனை போல வரையல. நீங்க ஜிம்ல தான் காலத்தை கழிக்கிறீங்க. இன்னைக்கு ஜிம்மை பத்தி பேச எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஜிம்மு போங்க, கட்டாயம் ஜிம்மு போங்க, இல்லாட்டி உடம்பு போயிடும். சரி, எல்லா ஜிம்முக்கும் போங்க, அல்லாஹ்வை மறந்துடாதீங்க, அல்லாஹ்வை மறந்துடாதீங்க. அல்லாஹ் சொல்றான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத். ஆத் சமூகத்துக்கு என்ன நடந்ததுன்னு நீங்க பார்க்கலையா? அல்லாஹ் என்ன செய்தான்? அல்லாஹ் தான் செய்தான். ஆதுக்கு என்ன செய்தான்? இரம ذاتில் இமாத், இரம்வாசிகள், பெரும் பெரும் தூண்வாசிகள். அல்லதி லம் யுக்லق மிஸ்லுஹா ஃபில் பிலாத், அவர்களை போல் ஒரு படைப்பு உலகத்தில் படைக்கப்படவில்லை. எப்படி இருக்கும்? அப்ப ஒவ்வொருத்தர உயரமும் ஈச்ச மரத்துற சைஸ், எப்படி பொடியா இருக்கும். எவ்வளோ இரம்வாசிகள், எவ்வளோ பலசாலிகள் தெரியுமா அவங்க?
அவங்க நினைச்சாங்க எங்களை யாரும் ஒன்றும் செய்யல. அல்லாஹ் சொல்றான் அவங்க அவ்வளோ பலசாலிகள் தான். இது ஒரு கூட்டம். இரண்டாவது கூட்டம் தான் சமூத் என்ற கூட்டம். சமூத் எல்லாருமே படித்தவங்க, இன்ஜினியர்மார். என்ன படிச்சார்கள்? எங்கட படித்த இன்ஜினியர்மார் அத்திவாரத்திலிருந்து தான் பில்டிங் கட்டுவாங்க. ஆனால் சமூதுடைய இன்ஜினியர்மாரெல்லாம் மலைகளை கொடைஞ்சவங்க. இன்னும் இருக்குது, அல்லாஹ் வைத்திருக்கிறான். நீங்கள் மதீனாவிலிருந்து ஒரு 500-600 கிலோமீட்டர் தான் போய் பார்த்தீங்கன்னா முழுதும் விளங்கும். இன்னும் இருக்குதுண்டா இன்ஜினியர்மார வேலை. மலையை கொடையிறது, மலையை டிசைன் பண்ணுறது எப்படி இருக்கும்? அல்லாஹ் சொல்கிறான் وَثَمُودَ الَّذِينَ جَابُوا الصَّخْرَ بِالْوَادِ. கிட்டத்தட்ட எத்தனை 1000 கிராமங்கள் தெரியுமா? மலையை டிசைன் பண்ணி பெரிய பெருமையில் வாழ்ந்தாங்க. வாழ்ந்த சமூகம் முன்னால. மூன்றாவது உலக அரசியலில் முதலிடம் பிடித்த அரசியல்வாதி ஃபிரௌன். وَفِرْعَوْنَ ذِي الْأَوْتَادِ. முளை குச்சிகளுடைய ஃபிரௌன். மிஸ்ரில் போய் பாருங்க, பிரமிட்டுகள் இருக்குது ஃபிரௌனுடைய. ஆச்சரியப்படுவீங்க, இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கானா? பிரமிட்டுகளுடைய மலைகளுடைய என்ட்ரன்ஸ்ல இருக்குதே ஒரு சிலை ஒன்றை செய்திருக்கிறான். தனி கல்ல செதுக்கேல் அந்த காலத்தில் அப்படியெல்லாம். இந்த 3 சமூகமும் உலகத்தில் அல்லாஹ் முழுதையும் கொடுத்தான். ஆனா சாதிக்க தெரியாம நாசமாக்கப்பட்டார். அல்லாஹ் சொல்றான் பதிலாக அல்லதீன தகவ் ஃபில் பிலாத். இவங்க செய்த வேலை என்ன தெரியுமா? ஊர்களில் குழப்பம் செய்தார்கள். என்ன செஞ்சாங்க? குழப்பம். குழப்பத்துக்கு அல்லாஹ்ட பதில் என்னப்ப? فَأَكْثَرُوا فِيهَا الْفَسَادِ. குழப்பத்தில் உச்சகட்டத்தை அடைஞ்சிட்டார். இருப்பான் எங்களே குழப்பவாதி மிச்ச பேர் இருப்பான். அல்லாஹ் அழிக்க நினைச்சிங்கன்னா நீங்க அழுது அழுது கண்ணால ரத்தம் வந்தாலும் அல்லாஹ் விட மாட்டான். அதை விளங்கிக் கொள்ளும். நீங்க அந்த நேரத்தில் சுஜூதில் இருந்து என்ன துவா கேட்டாலும் அழிக்க அழிவு வர ஆரம்பிச்சிட்டு வைங்க. எத்தனை பிள்ளைகள் அழுது இருக்கு இந்த தண்ணியை பார்த்து, இந்த பூகம்பத்தை பார்த்து எத்தனை பிள்ளைகள் அழுது பிறன்றிருக்கோ முடிச்சு. அதான் நானும் சொல்ல வாரேன் சகோதரர்களே, நாங்கள் வாழக்கூடிய இடங்களில் எங்களுக்கு இந்த அதாபுகள் தண்டனைகள் வராது என்று மட்டும் நினைத்து விடக்கூடாது. எச்சரிக்கை, இது எச்சரிக்கை. சமூகத்துடைய காவலர்கள், சமூகத்துடைய உலமாக்கள், சமூகத்துடைய தலைவர்கள் இப்படியான அல்லாஹுடைய சோதனைகள் வரும் பொழுது மக்களை எச்சரிக்க வேண்டும். இல்லாவிட்டால் எல்லோருக்கும் சேர்ந்த அழிவுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, 2 சமூகம் ஒரு கப்பல்ல பிரயாணம் செய்கிறார். கப்பல்ல 2 தட்டு, மேல் தட்டு கீழ் தட்டு. கப்பலுக்கு 2 தட்டு. கீழ் தட்டுல உள்ளவங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டா மேல் தட்டுக்கு போய் தான் எடுப்பாங்க. மேலதான் தண்ணி இருக்குது. இப்ப கீழே இருக்கிறாக்கள் எல்லாம் யோசிச்சாங்க, ஏன் மேலுள்ளவங்களை டிஸ்டர்ப் பண்ணும், ஏன் கஷ்டப்படுத்தணும், கீழே தானே தண்ணி இருக்குது, கப்பலுக்கு கீழே ஓட்டை ஒன்றை போட்டு தண்ணி எடுப்போமே அப்படின்னு யோசித்து இவங்க யோசிக்கும் பொழுது மேலே உள்ளவங்க சரி அவன் தேவண்டா ஓட்டையை போட்டு தண்ணி எடுக்கட்டும் அப்படின்ட்டு மேலே உள்ளவங்க சும்மா விட்டாங்கண்டா என்ன நடக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உதாரணம் இருக்குதே, இதை விளங்குறதுக்கு PhD தேவையில்லை.
இதை விளங்குறதுக்கு மாஸ்டர் டிகிரி செய்ய தேவையில்லை, இதை விளங்குறதுக்கு நீங்கள் யூனிவர்சிட்டியில் படிக்க தேவையில்லை. 2 கப்பலில் 2 கூட்டம். நல்லா யோசிங்க இந்த உதாரணத்தை. மேல ஒரு கூட்டம் பிரயாணம் செய்து கீழே ஒரு கூட்டம் பிரயாணம் செய்து, தண்ணி தேவைப்பட்ட எங்க போய் எடுக்கணும்? மேலே போய் தான் தண்ணி எடுக்கணும். இப்போ கீழே உள்ளவங்க யோசிக்கிறாங்க, ஏன் நாங்கள் மேலே போய் தண்ணி எடுக்கணும்? அப்படியே கப்பலில் ஓட்டையை போட்டோம்னா தண்ணி வரும் எங்களுக்கு. மேலுள்ளவர்கள் கீழுள்ளவர்களை இந்த செயலை விட்டும் தடுக்காவிட்டால் என்ன நடக்கும்? 2 பேரும் சேர்ந்து அழியவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொன்னார். சகோதரர்களே, எங்களுக்கு மத்தியில் என்ன பாவம் நடக்குதோ பாவத்தை தடுப்பவர்கள் கட்டாயம் இருக்கும். பாவத்தை தடுக்கிறவங்க கட்டாயம் இருக்கணும். பாவத்தை தடுக்கல் என்று வைங்க, சேர்ந்து அழிய வேண்டியது, சேர்ந்து அழிய வேண்டியதான். அழிவு வந்ததுக்கு பிறகு தௌபா, ஜும்மா. மொரோக்கோவுடைய ஜும்மாவை கேட்டு பாருங்க, மொரோக்கோவுடைய லிபியாவுடைய ஜும்மாவை கேட்டு பாருங்க. ஜும்மா என்ன தெரியுமா? ஏன் பூகம்பம் வராது? இதுதான் தலையங்கம். ஏன் பூகம்பம் வராது? அல்லாஹ்வை சண்டைக்கு கூப்பிட்டீங்களே, அல்லாஹ்வை யுத்தத்துக்கு கூப்பிட்டீங்களே, அல்லாஹ்வோட யுத்தம் செஞ்சு வென்றவன் யார் உலகத்தில்? இதுதான் ஜும்மாவுடைய தலைப்பு. மொரோக்கோல என்ன அல்லாஹ்வை சண்டை கூப்பிட்டீங்க? ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், வட்டி எடுக்கிற முழு பேரும் வா என்னோட சண்டைக்கு. வட்டியில இறங்கின அவ்வளோ பேரும் வா என்னோட சண்டைக்கு வா. 7 மண்டா அல்லாஹ் கூப்பிடுறான். வட்டி ஆகுமாக்கின முஃப்தி வா, வட்டி ஆகுமாக்கின ஒவ்வொருத்தனா வா. ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், என்னோட சண்டை உடிக்கவா 7 மண்டா. யார் வெண்டது சகோதரர்களே? யார் வெண்டது? அல்லாஹ்வோட சண்டை. இது அல்லாஹ்வோட கலாம், குர்ஆனுடைய ஆயத்து, குர்ஆனுடைய ஆயத்து. இது ஜும்மால சொல்றார், சண்டை உடிச்சு வெண்டுட்டீங்களா? உலகத்தில் யாரும் வெல்லையிலாது சகோதரர்களே. ஆகவே பாவங்களை ஒரு சமூகம் செய்யும், ஆனால் தடுப்பதற்கு ஒரு சமூகம் வர வேண்டும், சமாளிப்பதற்கல்ல. அல்லாஹ் அழித்து காட்டினான். ஆதை அழித்தான், சமூதை அழித்தான், ஃபிரௌனை அழித்தான். அல்லாஹ் சொல்கிறான், அல் ஹாக்கா மல் ஹாக்கா وما أدراك ما الحاقة كذبت ثمود وعاد بالقارعة فأما ثمود فأهلكوا بالطاغية وأما عاد فأهلكوا بريح صرصر عاتية سخرها عليهم 7 ليال و8 أيام حسوما فترى القوم فيها صرعا كأنهم أعجاز نخل خاوية فهل ترى لهم من باقيا. الله அழித்த விதத்தை சொல்றான். வேற ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், அல் ஹாக்கா, கியாமத் என்பது உண்மை. மல் ஹாக்கா, ஹாக்கான்னா என்னன்னு தெரியுமா? வமா அத்ராக மல் ஹாக்கா. நபியே, ஹாக்கா என்று உங்களுக்கு எது அறிவித்தது? كذبت ثمود وعاد بالقارعة. சமூத், ஆத், அல் காரியாவை பொய்ப்பித்தார்கள். கியாமத் ஒன்று இருக்குது வாப்பா, மவுத் ஒன்று இருக்குது, பயந்து நடங்க. அதெல்லாம் விடுங்க, இது கனடா வாழ்க்கை, இது வாழ வந்திருக்கிறோம் கனடாக்கு. மவுத்தா போய் பாப்போம். كذبت ثمود وعاد بالقارعة فأما ثمود فأهلكوا بالطاغية. அல்லாஹ் சொல்றான், சமூத அழித்தேன் தாகியாவால்.
وَأَمَّا عَادٌ ஒரு சத்தம் தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சத்தம் விட்டாங்க, முழு சமூதும் மௌத். அல்லாஹ் பாதுகாக்கும். அடுத்தது وَأَمَّا عَادٌ فَأُهْلِكُوا بِرِيحٍ صَرْصَرٍ عَاتِيَةٍ. ஆத் அழிக்கப்பட்ட எவ்வாறு தெரியுமா? சர்சர் என்ற காற்று, குளிரும் சத்தமும் நிறைந்த காற்று. இப்போ நீங்கள் காத்தடிக்க தொடங்கினா உடனே பள்ளிக்கு வந்து துவா கேட்டவரை காத்து நிற்குமா இல்லையா? அல்லாஹ் என்ன செஞ்சா, தண்டனையை ஆரம்பித்தா யார் கத்தினாலும் அல்லாஹ் விட மாட்டான். அதான் நான் சொன்னேனே, இரத்த கண்ணீர் கண்ணால வந்தாலும் அல்லாஹ் விட மாட்டான். பாருங்க ஆயத்து என்ன நடக்குதுன்னு. وَأَمَّا عَادٌ فَأُهْلِكُوا بِرِيحٍ صَرْصَرٍ عَاتِيَةٍ سَخَّرَهَا عَلَيْهِمْ 7 لَيَالٍ و8 أَيَّامٍ. 7 இரவுகள் 8 பகல்கள் காத்தடித்து. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ 7 இரவுண்டா, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை காத்து தொடங்குது, ஜும்மாக்கு பிறகு அடுத்த ஜும்மா வரைக்கும் காத்து. எவ்வளோ கத்திருப்பாங்க, எவ்வளோ அழுதிருப்பாங்க, எவ்வளோ மன்றாடி இருப்பாங்க. அல்லாஹ் விட்டானா? விட மாட்டான். அல்லாஹ் உபதேசம் பெறுவதற்குத்தான் இந்த ஆயத்துகளை வைத்திருக்கிறான். 7 ليال و8 أيام حسوما فترى القوم فيها سرعا. முழு ஆதும் மையத்தா கிடக்கு. فترى القوم فيها سرعا كأنهم أعجاز نخل خاوية. எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? ஈச்ச மரத்தை புடுங்கி போட்டா, தென்னை மரத்தை புடுங்கி புடுங்கி போட்டா இவ்வாறு லட்சக்கணக்கான மையத்துகள். யார் அடக்கினது? யார் சகோதரர்களே அடக்கினது? லிபியால யார் அடக்கிறது? தண்ணில் எல்லாம் மையத்து. மொரோக்கோல யார் அடக்கினது? யார் அடக்கிறது? வாழ்க்கையில் சுனாமியை கண்டிருக்கிறோம் கண்ணால, மறந்துடக்கூடாது. ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹுடைய எச்சரிக்கையை பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்க, தௌபா செய்யுங்க. நாங்கள் வாழக்கூடிய இடங்களில் அல்லாஹ்வுடைய சோதனை வந்துடக்கூடாது. நாங்கள் எவ்வளோ தொழுகையாளியாக இருக்கலாம், அழியும் பொழுது கெட்டவர்களோடு சேர்ந்து அழிஞ்சிடத்தான் வரும். அல்லாஹ் கியாமத் எழுப்பாட்டுவான் சீதேவிகளாக. ஆனால் அழிஞ்சிடக்கூடாது, தடுக்கணும். ஏழுமான அளவுக்கு தடுக்கணும். பாவத்தை தடுக்கும் பொழுது பல எதிர்ப்புகள் வரும். ஒன்றை சொல்லித்தாரே, ஒரு பாவத்தை தடுக்கும் பொழுது பல எதிர்ப்புகள் வரும். பயப்படாதீங்க, அஞ்சாதீங்க. என்ற சமூகத்தை பாதுகாக்கிறது தான் தேவையே தவிர உங்களுக்கு விரல் நீட்டுவதை நீங்க யோசிக்காதீங்க. சமூகத்தை பாதுகாக்கணும், உம்மத்தை பாதுகாக்கணும். சகோதரர்களே, அங்க நடந்துச்சு, எங்களுக்கு என்ன? கப்பலுடைய கதையாக மாறிவிடும் சகோதரர்களே. ஆகவே இது அல்லாஹுடைய எச்சரிக்கை. அல்லாஹ் சில எச்சரிக்கைகளை அனுப்புகிறான் மக்கள் தௌபா செய்வதற்கு. வட்டியிலிருந்து மீளுங்கள் சகோதரர்களே, பாவத்திலிருந்து மீளுங்கள். தொழாதவர்களை தொழ வையுங்கள், தௌபா செய்ய வையுங்கள். ஜினாவிலிருந்து மீள வையுங்கள், குழப்பவாதிகளை திருத்துங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான சீதேவிகள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தருள்வாயாக. இஸ்திக்ஃபாருடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. மக்களுக்கு நல்லதை ஏவக்கூடியவர்களாக ஆக்குவாயாக, கெட்டதை தடுக்கக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. சிறந்தொரு உம்மத்தை சமூகத்தை உருவாக்கும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. நல்லவர்களை நண்பர்களாக ஆக்கி தருவாயாக. உலக வாழ்க்கையை சாதித்தவர்கள் கூட்டத்தில் எங்களை ஆக்குவாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரியும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم:
أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي حجر ألم تر كيف فعل ربك بعاد إرم ذات العماد التي لم يخلق مثلها في البلاد. وقال النبي صلى الله عليه وسلم حفت الجنة بالمكاره وحفت النار بالشهوات. فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة. أقول قولي هذا وأستغفر الله لي واستغفروه إنه هو الغفور الرحيم. اللهم صل على محمد الدنيا والآخرة.